கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன பத்தி நம்ம நெறைய பேசியாச்சு. ஆர்சிபி டீம பத்தியும் பேசியாச்சு. பட் இருந்தாலும் ஆர்சிபில நெறைய பிளேயர்ஸ பத்தி நான் ரொம்ப தடவ பேசிட்டேன். ஆனா இந்த பிளேயர நான் டச் பண்ணவே கிடையாது. அவருக்கு தான் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. யாரு அப்டின்னா லுங்கி எங்கடி. அவருக்கு ஒரு இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 1/2 மாசம் 2 மாசத்துக்கு மேல டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. ஐபிஎல் டைம்ல அவர்னால வர முடியலன்னா, அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மென்ட் வருவாரா ப்ரோ? இவர எடுக்கலாமா ப்ரோ? அவர எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவ்ளோ மெசேஜஸ் அப்டிங்கிறது நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்த்தேன். அது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் இருக்காருங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அந்த கேட்டகரியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் புவி இருக்காரு. இந்த 2 பேர் தான் தாங்கி பிடிக்கணும். இதுக்கப்புறம் எஸ் தயாளுடைய சப்போர்ட், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிக்குவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்ல 4 ஓவர் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் பவுலர், 1 ஓவர் ஸ்பின் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ராக்கை பொறுத்து மாறும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆர்சிபி என்ன பிளானோட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால வந்துட்டு அக்யூரேட்டா சொல்ல முடியும். எப்படியும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா போட்டுருவாங்க. ஹேசல்வுட், எஸ் தயால், அதுக்கப்புறம் புவி. இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட 4 ஓவர் வந்துட்டு 90% எல்லா மேட்ச்லயுமே போட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சப்போஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு இன்ஜுரின்னு வச்சுக்கோங்களேன், வாய் வைக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது மைண்ட் வாய்ஸ் கேக்குது. பட் இருந்தாலும் ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட, இல்லைன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட, உள்ள ஒருத்தர் விளையாடணும் அப்படின்னா யோசிக்காம லுங்கி எங்கடி அவர் தான் விளையாட போறாரு. இப்போ அவருக்கு இன்ஜுரின்னு வந்திருக்கு. நிறைய பேர் அவருக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துடலாமா, ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துடலாமாங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்கீங்க. அவரு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசத்துல ரெடி ஆயிடுவாரு. பட் இருந்தாலும் இன்கேஸ் ரெடி ஆகல, இன்னும் டைம் எடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல சுவாரா சொல்லல. அவங்களுடைய மெடிக்கல் டீம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கியூராக இருக்க கண்டிப்பா வந்துட்டு 1.5 மாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா ஒரு 45 டேஸ்க்கு மேல ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசென்ட் டைம் ஒரு இந்த விளையாண்டு இருந்தக்கூடிய சீரீஸ்ல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவரு வரல அப்படின்னா ரிப்ளேஸ்மெண்டா பேட்ஸ்மேன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆள் டிம் டேவிட், அதாவது ஜேக்கப் பெத்தல் ஆடினாரு அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு இடம் கிடையாது. டிம் டேவிட் ஆடினானா ஜேக்கப் பெத்தலுக்கு இடம் கிடையாது. ஆல்ரெடி அங்க ஃபுல்லா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனுக்கு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எகைன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். வெளியில யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடுவாங்க அப்படிங்கறதான் என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருந்துட்டு இருக்கு. லுங்கி எங்களை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. உண்மையாலுமே சூப்பரான பவுலர் தாங்க. சிஎஸ்கே பயங்கரமா க்ரூம் பண்ணாங்க ஒரு சீசன். அதுக்கப்புறம் வந்துட்டு கையை விட்டு போனாரு. முன்னொரு டீமுக்கு போய் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆள் எங்க இருக்காருங்கிற அட்டாசியே போயிருச்சு. இப்போ ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி செமையா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சீசன் வராரா, அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்ல ரிப்ளேஸ்மெண்ட் வருதாங்கிற விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜேக்கப் பெத்தல். அவருக்கான ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இசிபி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ரீசென்ட் டைம்ல ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க அஃபீஷியல் அக்கௌண்ட்ல இருந்து. அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களுடைய ஜேக்கப் பெத்தல் இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் இப்பவே ஜேக்கப் பெத்தலை வந்துட்டு பத்திரமா பாத்துக்கங்கடா, இன்ஜுரி இது பண்ணி தொலைச்சிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். கேன் மாமா சும்மா போட்டு பொழந்துட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கிலாந்து செமையா ஆடிட்டு இருக்காங்க. ஜேக்கப் பெத்தலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். அங்கேயே போர்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த போட்டோ தான். ஃபுல்லாமே வைரலா போயிட்டு இருக்கு. இவரும் ரொம்ப குரூசியல் பிளேயருங்க. எந்த இன்ஜுரி ஆகாம பொறுமையா இருக்கணும். ஏசிபி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு பார்த்து ஒர்க் லோட் எல்லாம் வந்துட்டு அழகா கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த ப்ரெஷரும் இல்லாம மார்ச் மாசம் வந்துருவாரு. எனிவே அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் இருக்கிறதா நான் பாக்குறேன். ஒன்னு சாம்பியன் டிராபி, அது முடிஞ்ச உடனே ஐபிஎல். சாம்பியன் டிராபி எப்படி பண்றாங்கிறத பொறுத்து ஐபிஎல் உடைய, அதாவது அந்த மார்ச் உடைய செகண்ட் வீக்ல வந்துட்டு பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்கும். இந்த மாதிரியான மேலும் அப்டேட் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள். லுங்கி எங்கடி உங்களுக்கு பிடிச்ச பவுலரா? அவர் வரல அப்படின்னா அவருக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்டா யார் எடுப்பீங்க அப்படிங்கறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.